பொதுவாக நாம் ஒரு மருத்துவ பரிசோதனைக்குச் செல்லும்போது என்ன எதிர்பார்ப்போம் என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். அதாவது, ஒருவருடைய கை முறிந்திருந்தால் நாம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த புகைப்படத்தில் உள்ள முறிவை மருத்துவர் சுட்டிக்காட்டி, இதோ இங்கேதான் பிரச்சனை என்று மிக தெளிவாக கூறுவார், இல்லையா? ஆம். அது மிகவும் எளிதான ஒன்று. இது உடைந்திருக்கிறது, இது உடையவில்லை என்பது கண்களுக்கு புலப்படும்படியாக இருக்கும். சரியாகச் சொன்னீர்கள். அது முற்றிலும் ஒரு கருப்பு அல்லது வெள்ளை என்பது போல மிக எளிதாக பிரித்தறியக்கூடிய ஒரு விஷயம். எந்த குழப்பமும் அங்கே இல்லை. நிச்சயமாக. நாம் எப்போதும் விஷயங்கள் அப்படி தெளிவாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆனால் மனித மனதின் ஆழமான உணர்ச்சிகள், நமது உளவியல் சிக்கல்கள் என்று வரும்போது இந்த எக்ஸ்ரே கருவி முற்றிலும் பயனற்று போகிறது. மனதின் காயங்களை நாம் எந்த கருவியைக் கொண்டும் படம் பிடிக்க முடிவதில்லை. உண்மைதான். மனதின் ஆழத்தை அளக்க எந்த மருத்துவக் கருவியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் இன்று நாம் செய்யப்போவது அத்தகைய ஒரு கடினமான உளவியல் எக்ஸ்ரே பரிசோதனையைத்தான். இந்த ஆழ்ந்த ஆய்வில் நாம் பார்க்கப் போகும் நோயாளி யாரோ அல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மாபெரும் வீரன். ஆஹா, 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நோயாளி. ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால், அவனுடைய நோய் இன்று உங்களையும் என்னையும் அன்றாடம் வாட்டும் அதே நோய். மிகச்சரி. சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்தா ஆகியோரின் ஆழமான உரைகளை அடிப்படையாகக் கொண்டு பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தை நாம் இன்று விரிவாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஆய்வு. இந்த ஆதாரங்களின்படி நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. பகவத்கீதை என்பது ஏதோ முழங்கப்படும் சங்குகளையும் பாயும் அம்புகளையும் வர்ணிக்கும் ஒரு சாதாரண வரலாற்றுப் பதிவு அல்ல. மாறாக, இது மனித குலத்தின் அடிப்படை பிரச்சனையான சம்சாரம் என்பதை துல்லியமாக அடையாளப்படுத்தும் ஓர் ஈடு இணையற்ற உளவியல் வழிகாட்டி. அதாவது, இது ஒரு மனநல வழிகாட்டி என்கிறீர்கள். மிகச்சரியான தொடக்கம். இந்த ஆதாரங்களை நான் வாசித்தபோது ஒரு விஷயம் மிகத் தெளிவாக புலப்பட்டது. அர்ஜுனன் என்ற அந்த மாவீரன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த மனிதனின் குறியீடுதான். ஆம், அவனுடைய பிரச்சனை அவனுக்கு மட்டுமே உரித்தானதல்ல. அது ஒரு உலகளாவிய மனித பிரச்சனை. கீதை என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ காலத்திற்கோ சொந்தமானதல்ல. நிச்சயமாக. இன்று நீங்கள் உங்கள் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ அல்லது உங்களுக்குள்ளேயோ சந்திக்கும் அன்றாட அகப்போராட்டங்களைத்தான் அர்ஜுனனின் வீழ்ச்சி மிக துல்லியமாக பிரதிபலிக்கிறது. நேயர்களே, இது உங்களுக்கான ஆய்வு. சரி, இந்த பின்னணியை நாம் சற்று விரிவாகப் பார்ப்போம். குருக்ஷேத்திர போர்க்களம். அங்கே தர்மத்தின் பக்கம் நிற்கும் பாண்டவர்களுக்கும் அதர்மத்தின் பக்கம் நிற்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் தர்ம யுத்தம் நடக்க இருக்கிறது. ஒரு நிமிடம். இது ஏதோ திடீரென உணர்ச்சி வசப்பட்டு வெடித்த போர் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சமாதானத்திற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த பிறகு வேறு வழியின்றியே நடக்கும் போர் இது. ஆமாம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இறுதி ஆயுதமாக இந்த போர் துவங்குகிறது. பாண்டவர்கள், குறிப்பாக அர்ஜுனன், இது ஒரு தர்ம யுத்தம் என்பதை முழுமையாக உணர்ந்தே போர்க்களத்திற்கு வருகிறான். அது மிக முக்கியமான குறிப்பு. ஏனென்றால் அர்ஜுனனுக்கு போர்க்களம் புதிதல்ல. அவன் இதற்கு முன்பும் பல போர்களை சந்தித்திருக்கிறான். உண்மைதான். தர்மத்தைக் காக்க வன்முறை ஒரு தவிர்க்க முடியாத கருவியாக மாறும் அந்த இறுதி கட்டத்தில் ஒரு சத்திரியனாக தனது கடமையை செய்ய அவன் முழு மனதுடன் தயாராகவே வந்தான். அவனிடம் எந்த குழப்பமும் இல்லை. இரு படைகளுக்கும் நடுவே தனது தேரை நிறுத்துமாறு அவன் கேட்கும்போது கூட அவனுள் எந்த தயக்கமும் இல்லை. யாரோடு போரிட வேண்டும் என்பதை பார்க்கும் ஒரு வீரனின் உறுதி மட்டுமே அவனிடம் இருந்தது, இல்லையா? நிச்சயமாக. ஆனால் அந்த தேர் நடுவில் நின்ற மறுகணமே எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. அதுதான் ஆச்சரியம். அதுதான். எதிரணி படைகளை பார்வையிடும் அர்ஜுனன் அங்கே பீஷ்மர், துரோணர் என தனது சொந்த பந்தங்களை காண்கிறான். அடுத்த சில நிமிடங்களில் உலகின் தலைசிறந்த வில்லாளியான அவனது ஆயுதங்கள் கீழே விழுகின்றன. மாபெரும் வீழ்ச்சி அது. நான் இந்த ஆதாரங்களை ஆராய்ந்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், அர்ஜுனனை வீழ்த்தியது மரணபயம் அல்ல என்பதுதான். பல போர்களை கண்டவனுக்கு மரணபயம் இருக்க வாய்ப்பில்லையே. முற்றிலும் உண்மை. அவனை கொன்றது எதிரிகளின் அம்புகள் அல்ல. மாறாக அவனுள் எழுந்த கிருபை என்று சொல்லப்படும் அளவு கடந்த பரிவுதான் என்று ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கிருபையா? பாசு எப்படி ஒருவனை வீழ்த்த முடியும்? உலகையே வென்ற ஒரு மாவீரன் இப்படி நிலை குலைந்தது எப்படி? இங்கேதான் உளவியலின் ஒரு நுட்பமான தளம் திறக்கிறது. பாருங்களேன், மனிதனுக்கு உணர்வுகள் இருப்பது இயல்பானது. அதுவே அவனை மனிதனாக்குகிறது. பாசம், பரிவு, அன்பு ஆகியன உயர்ந்த குணங்கள்தான்.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த உணர்வுகள் அவனது தர்மத்தை, கடமையை, பகுத்தறிவை முடக்கும் அளவுக்குச் செல்லும்போது அது உணர்ச்சி கொந்தளிப்பாக மாறிவிடுகிறது. ஆங்கிலத்தில் இதை சென்டிமெண்டலிசம் என்று சொல்வார்கள். ஓ, அதாவது தர்மயுத்தம் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்த அர்ஜுனனின் அறிவு இந்த அதீத பாசத்தால் முற்றிலுமாக செயலிழந்து போனது. சரியாக சொன்னீர்கள். தான் நேசிக்கும் உறவுகளை இழக்க நேரிடுமே என்ற பற்றுதலால் அவனது பகுத்தறிவு வேலை செய்ய மறுக்கிறது. கிருபை என்பது இங்கே ஒரு பலவீனமாக மாறி அவனது விவேகத்தை முழுவதுமாக விழுங்கிவிட்டது. அப்படியானால் உணர்வுகள் நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அது மனிதத்தன்மை. ஆனால் அந்த உணர்வுகள் நம்மை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்போது அது ஒரு பெரும் உளவியல் சிக்கலாக மாறுகிறது. அப்படித்தானே? ஆமாம், 100% உண்மை. இதை அவனது உடல் மொழியே மிகத் தெளிவாக காட்டுகிறது. ஆம், அதை வாசிக்கும் போதே பதற்றமாக இருக்கிறது. அவனது வாய் உலர்ந்து போகிறது, உடல் முழுவதும் நடுங்குகிறது, சர்மம் எரிகிறது, அவனது புகழ்பெற்ற காண்டீபம் என்ற வில் கையை விட்டு நழுவுகிறது. மனதின் அதிர்வுகள் உடலை எப்படி உருக்குலைக்கின்றன என்பதற்கான ஆவணப்பதிவு இது. நவீன அறிவியலில் அமிக்டாலா ஹைஜாக் என்று சொல்வார்களே, மூளையின் உணர்ச்சி பகுதி தர்க்க பகுதியை முழுமையாக முடக்கும் நிலை. அதைத்தான் அர்ஜுனன் அந்த தருணத்தில் அனுபவிக்கிறான் என்று நான் கருதுகிறேன். அருமையான ஒப்புமை. உள்ளே நடக்கும் மாபெரும் உளவியல் வீழ்ச்சியின் வெளிப்புற வெளிப்பாடுதான் அந்த உடல் ரீதியான நடுக்கமும் வியர்வையும். ஒரு மாவீரனின் உடல் அவனது கட்டுப்பாட்டை மீறிச் செயல்படுகிறது என்றால் அவனது மனம் எவ்வளவு ஆழமான இருளுக்குள் தள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் உணரலாம். நிச்சயமாக. சரி, இப்போது எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு மருத்துவர் இந்த அறிகுறிகளை எப்படி அணுகுவாரோ அப்படி அணுகினால் நாம் எந்த முடிவுக்கு வர முடியும்? அதாவது நோயின் மூல காரணம் என்ன என்று கேட்கிறீர்கள். ஆம், அர்ஜுனனின் இந்த துயரம் என்பது ஏதோ போர்க்களத்தில் மட்டும் ஏற்படும் தற்காலிக அதிர்ச்சி, அந்த PTSD போன்ற ஒன்றா அல்லது அதற்கும் ஆழமான ஒன்றா? ஆதாரங்கள் இதை எப்படி வரையறுக்கின்றன? இந்த இடத்தில்தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்தா ஆகியோரின் விளக்கங்கள் நமக்கு ஒரு மிகத் தெளிவான தத்துவ கட்டமைப்பை தருகின்றன. அதென்ன தத்துவ கட்டமைப்பு? அர்ஜுனன் அனுபவித்த அந்த துயரம் என்பது ஏதா தற்காலிகமான மனச்சோர்வு அல்ல. அதுவே மனிதகுலத்தை பீடித்துள்ள மாபெரும் வியாதியான சம்சாரம். ஒரு நிமிடம், சம்சாரம் என்றா சொல்கிறீர்கள்? ஆம், சம்சாரம். இது ஒற்றை நோய் அல்ல, இது 3 உளவியல் நோய்களின் கலவையாகும். அதாவது ஆங்கிலத்தில் சிண்ட்ரோம் என்று சொல்வார்களே, அதுபோல. சம்சாரம் என்றால் ஏதோ குடும்ப வாழ்க்கை என்றுதானே நம் சமூகத்தில் பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இது ஒரு உளவியல் நோய் என்கிறீர்கள். இது எனக்கு ஒரு புதிய திறப்பாக இருக்கிறது. பலருக்கும் அப்படித்தான் தோன்றும். ஆனால் ஆதாரங்கள் இதை ராகம், சோகம், மோகம் ஆகிய 3 சங்கிலித் தொடரான படிநிலைகளைக் கொண்ட ஒரு உளவியல் சிக்கல் என்று விளக்குகின்றன. ராகம், சோகம், மோகம். சரி, இதில் முதல் படியான ராகம் என்பதை பற்றி யோசிக்கும்போது அது வெறும் ஆசை மட்டுமல்ல, ஒருவிதமான உணர்வுபூர்வமான அடிமைத்தனம் அல்லது சார்ந்திருத்தல் என்று தோன்றுகிறது. மிக துல்லியமான பார்வை. நான் ஒரு பொருளின் மீதோ அல்லது மனிதரின் மீதோ வைக்கும் அன்பிற்கும் இந்த ராகம் என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை கொஞ்சம் விளக்க முடியுமா? மிகச் சிறப்பான கேள்வி. அன்பு என்பது சுதந்திரமானது. அது கொடுப்பதில் மகிழ்ச்சி காண்கிறது. ஆனால் ராகம் என்பது பற்று அல்லது முழுமையாக சார்ந்திருத்தல். அதாவது ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் அல்லது டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவோமே, அதுவா? ஆமாம், அதேதான். மனிதன் தனக்கு தேவையான பாதுகாப்பையோ மகிழ்ச்சியையோ அமைதியையோ தனக்குள்ளிருந்து பெறாமல் வெளிப்புற பொருட்களையோ பதவியையோ அல்லது மனித உறவுகளையோ உணர்வுபூர்வமாக முழுமையாகச் சார்ந்திருப்பது. ஓ, இந்த உறவு அல்லது இந்த பொருள் இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாகவோ அமைதியாகவோ இருக்க முடியாது என்று மனம் முழுமையாக நம்புவதுதான் ராகம். சரியாக பிடித்துவிட்டீர்கள். அர்ஜுனருக்கு தனது உறவினர்கள் மீதிருந்த சாதாரண பாசம் போர்க்களத்தில் அவர்களை இழக்க நேரிடுமோ என்ற எண்ணம் வந்தவுடன்தான் அது எவ்வளவு ஆழமான ராகம் என்பதை வெளிப்படுத்தியது. இதை புரிந்து கொள்ள ஒரு உப்புமையை பயன்படுத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்கள், கேட்போம். ஒருவன் சுயமாக தன் கால்களில் நடப்பதை விட ஒரு ஊன்றுகோலை வைத்து நடப்பவன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஊன்றுகோல் பறிபோகும்போது அல்லது அது உடைந்துவிடும் என்ற நிலை வரும்போது அவன் எப்படி நிலை குலைந்து விழுவான்? ஆஹா, மிக அருமையான ஒப்புமை. அதுபோலதான் இந்த ராகம் செயல்படுகிறது இல்லையா? மற்றவர்களை சார்ந்திருக்கும் போது அந்த சார்பு நிலை அச்சுறுத்தப்படும் போது வரும் மாபெரும் வீழ்ச்சி இது. நீங்கள் சொன்ன அதே ஊன்றுகோல் வீழ்ச்சிதான் இந்த நோயின் 2வது கட்டமான சோகம் அல்லது துயரத்தை உருவாக்குகிறது. ராகத்தின் நேரடி விளைவே சோகம். ஓ, பற்று வைத்தால் துயரம் இலவசமாக வரும் என்கிறீர்கள்? நிச்சயமாக.
எதன் மீது நாம் அதீத பற்று வைத்துள்ளோமோ அதை இழக்க நேரிடும் என்ற எண்ணமோ அல்லது அது நம்மை விட்டு பிரியும் என்ற யதார்த்தமோ வரும்போது மனம் தாங்க முடியாத ஆழமான வருத்தத்திற்கு ஆளாகிறது. பற்று எவ்வளவு தீவிரமானதோ சோகமும் அவ்வளவு தீவிரமானதாக இருக்கும். ஆமா, நாம் முன்னரே பேசிய அர்ஜுனனின் அந்த உடல் நடுக்கத்திற்கும் வில் நழுவியதற்கும் இந்த அதீத சோகமே காரணம். தான் நேசிக்கும் அந்த ஊன்றுகோல்கள் அழியப் போகின்றன என்ற எண்ணமே அவனது உடலையும் மனதையும் முடக்கிவிட்டது. சரி, ராகம் புரிகிறது, சோகம் புரிகிறது. ஆனால் இதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமளிப்பதும் அதே சமயம் சிந்திக்க வைப்பதும் இந்த நோயின் 3வது கட்டமான மோகம் என்பதுதான். மோகம் என்பதுதான் இதில் மிகவும் ஆபத்தான கட்டம். சோகம் அல்லது துயரம் என்பது மனித இயல்பு, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் மோகம் என்பது அறிவை எப்படி மழுங்கடிக்கிறது என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுகிறது என்று பாருங்கள். ஆமாம், அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டு இந்த தர்ம யுத்தம் ஒரு பெரும் பாவம், இதில் என் உறவினர்களை கொல்வதை விட நாட்டை துறந்துவிட்டு பிச்சை எடுத்து வாழ்வது புண்ணியம் என்று வாதிக்கிறான். மேலும் குலதர்மம் அழியும், பித்ருக்களுக்கு நீர் நீத்தார் கடன் செய்ய ஆள் இருக்காது, நரகம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு மிகச்சிறந்த தத்துவவாதியைப் போல பேசுகிறான். அவனுடைய வாதங்கள் மேலோட்டமாக பார்க்க மிகவும் தார்மீகமானவையாக, நியாயமானவையாக தோன்றுகிறதே. அங்கேதான் இருக்கிறது சூக்ஷ்மம். இதை எப்படி அறிவு மயக்கம் அல்லது மோகம் என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் வியக்கிறீர்கள். ஆமாம், தர்க்கரீதியாக சரியாக தோன்றுகிறதே. மோகத்தின் ஆகப்பெரிய ஆபத்தே இதுதான். அது ஒருபோதும் முட்டாள்தனமாக வெளிப்படாது. மிக சிறந்த தர்க்கமாக, தத்துவமாக, நியாயமாகத்தான் வெளிப்படும். ஆஹா, அப்படியா? ஆம், மோகமென்றால் மயக்கம் அல்லது விவேகம் விடைபெறும் நிலை. அதீத பற்றாலும் அதனால் ஏற்பட்ட துயரத்தாலும் மனிதனின் பகுத்தறிவு முற்றிலுமாக செயலிழந்து விடுகிறது. அதாவது அர்ஜுனனின் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவனால் தன் உறவினர்களை கொள்ளும் துயரத்தை தாங்க முடியவில்லை. அது அவனது உணர்வுபூர்வமான பலவீனம். சரியாக சொன்னீர்கள். ஆனால் அவனது மனம் அந்த பலவீனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே அந்த பலவீனத்தை மறைக்க அவனது அறிவு தார்மீக சாயம் பூசுகிறது. வேத சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி போரிடுவது எப்படி பாவம் என்று தனக்குத்தானே தர்க்கம் செய்கிறது. ஓ, இது ஒரு மிக நுட்பமான உளவியல் செயல்பாடு. ஆங்கிலத்தில் சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோமே அது. அதாவது தன் சொந்த குழப்பத்தையும் கோழைத்தனத்தையும் நியாயப்படுத்த அறிவு தவறான வாதங்களை முன்வைக்கிறது. ஆமா, தனக்கு ஏற்பட்ட பயத்தை அஹிம்சை என்ற போர்வையால் மூடி மறைக்க முயல்கிறது. தன் கடமையான தர்மயுத்தத்திலிருந்து தப்பியோடுவதை பெரிய புண்ணிய செயலாக அவனது மனம் அவனுக்கு தவறாக காட்டுகிறது. தர்மத்தை அதர்மமாகவும் அதர்வத்தை தர்மமாகவும் காணும் இந்த அறிவு மயக்கமே மோகம். மிக தெளிவாக சுருக்கிவிட்டீர்கள். இதை நாம் நமது அன்றாட வாழ்விலும் நிறைய பார்க்கிறோம் இல்லையா? நிச்சயமாக. நாம் ஒரு கடினமான செயலை செய்ய பயப்படும் போதோ அல்லது ஒரு முடிவை எடுக்க தயங்கும் போதோ அதை மறைக்க எத்தனையோ தத்துவங்களை நாமே உருவாக்குவோம் அல்லவா? அதுதான் மோகம். உண்மையை உள்ளபடி பார்க்கும் திறனை நாம் முழுமையாக இழக்கிறோம். ராகம், சோகம், மோகம் என்ற இந்த 3 சங்கிலி தொடரான உளவியல் சிக்கல்கள்தான் சம்சாரம் என்ற மாபெரும் வியாதியாக மாறுகிறது. பற்று, துயரம், அறிவுமயக்கம், இதுதான் அந்த நோயின் முழுமையான வடிவம். ஆமாம். அப்படியானால் இது அர்ஜுனன் என்ற ஒரு தனிநபரின் பிரச்சனை அல்ல. இது நம் அனைவரின் பிரச்சனை. ஆனால் ஆயுதம் ஏந்தி போர்க்களத்தில் நிற்காத இன்று இதை வாசிக்கும் உங்களுக்கு இது எப்படி பொருந்தும் என்று ஒரு கேள்வி நேயர்களுக்கு வரலாம். கண்டிப்பாக வரும். நம்மில் யாரும் இப்போது குருக்ஷேத்திரத்தில் நிற்கவில்லையே. மேலும் நம்மில் பெரும்பாலானோர் நாங்கள் சம்சாரிகள் என்று சொல்லிக் கொள்வதுண்டு. அதாவது திருமணம் செய்து குடும்பம் நடத்துபவர்கள் என்ற பொருளில். ஆனால் இந்த ராகம், சோகம், மோகம் அடிப்படையில் பார்த்தால் சம்சாரி என்பதற்கான இலக்கணமே முற்றிலுமாக மாறிவிடுகிறதே. அங்கேதான் நாம் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போர்க்களம் என்பது இங்கே வெறும் ஒரு குறியீடுதான். மனித மனம் எப்போதெல்லாம் வெளிப்புற பொருட்களையோ மனிதர்களையோ தனது நிம்மதிக்காக சார்ந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் அவனும் இந்த சம்சாரத்திற்குள் சிக்கிக் கொள்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. பொதுவாக சம்சாரிகள் என்றால் குடும்பத்தோடு இருப்பவர்கள் மட்டுமே என்ற ஒரு பிழையான பொதுக்கருத்து நம் சமூகத்தில் பரவலாக உள்ளது. ஆனால் ஆதாரங்களின்படி அது உண்மையல்ல. ஓ, அப்படியா? பின் யார் சம்சாரி? ஒருவன் குடும்பத்தைத் துறந்து சந்நியாசியாக,
அதாவது ஒரு துறவியாக ஒரு மலையடிவாரத்தில் உள்ள குகைக்குச் சென்றாலும் கூட அங்கே அவன் கட்டிய ஆசிரமத்தின் மீதோ அல்லது தன்னை சுற்றியுள்ள சீடர்கள் மீதோ அவனுக்கு ராகம் வந்துவிட்டால் அவனும் ஒரு சம்சாரிதான். இது மிக முக்கியமான ஆழமான பதிவு. துறவியாக இருந்தாலும் பற்று இருந்தால் அவரும் ஒரு சம்சாரிதான். நிச்சயமாக. அப்படியானால் திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் என்ற எந்த பாகுபாடும் இதில் இல்லை. யார் மனதிலெல்லாம் ராகம், சோகம், மோகம் ஆகியவை ஆதிக்கம் செலுத்துகின்றனவோ அவர்கள் அனைவரும் சம்சாரிகளே. அதுதான் உண்மையான விளக்கம். ஒரு நவீன மனிதர் தன் பெருநிறுவன பதவி மீது பற்று வைக்கலாம். அது பறிபோகும் நிலை வரும்போது சோகமும் அதற்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும் மோகமும் வரலாம். நிஜமாகவே இது காலம், இடம், நாடு, மதம் ஆகியவற்றை கடந்த ஒரு உலகளாவிய மனித பிரச்சனை என்பது இப்போது எனக்கு மிக தெளிவாக புரிகிறது. ஆம், அதுதான் பகவத்கீதையின் உலகளாவிய தன்மை. இது மனித உள்ளத்தின் வரைபடம். எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் மனித மனதின் அடிப்படை வடிவமைப்பு இதுதான். இதை கேட்கும்போது ஒருவிதமான கலக்கம் கூட ஏற்படுகிறது. சரி, நான் ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன். கேளுங்கள். அர்ஜுனன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் எத்தனையோ சாஸ்திரங்களை கற்றவன், புகழின் உச்சத்தில் இருப்பவன், எல்லையற்ற திறமைகள் கொண்ட மாவீரன். இத்தனை தகுதிகள் இருந்தும் அவனுடைய சொந்த அறிவாலேயே, அவனது திறமையாலேயே ஏன் இந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியவில்லை? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மேலும் முதல் அத்தியாயம் முழுவதிலும் அர்ஜுனன் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறான், புலம்புகிறான், தத்துவங்களை அள்ளி வீசுகிறான். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் தேரோட்டியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காக்கிறார். பகவான் ஏன் அங்கே மௌனமாக இருக்கிறார்? இதற்கான விடையில்தான் கீதையின் முழு தத்துவமும் மனித குலத்திற்கான தீர்வும் அடங்கியுள்ளது. பாருங்களே, அர்ஜுனனிடம் பணம், புகழ், திறமை, அதிகாரம் என உலகியல் தகுதிகள் எல்லாமே இருந்தன. ஆமாம், அவன் ஒரு சூப்பர் ஹீரோ போல இருந்தான். ஆனால் இந்த உலகியல் தகுதிகள் எதுவுமே நமது அகப்பிரச்சனையை, அதாவது நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் உளவியல் சிக்கலை தீர்க்கப் போதாது என்பதை உணர்த்துவதற்கே இந்த முதல் அத்தியாயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புற உலகை ஜெயித்த மாவீரனாலும் தன் சொந்த அக உலகை ஜெயிக்க முடியவில்லை. இன்று நாம் பல பட்டங்களை பெற்றிருக்கலாம், பெரிய பதவிகளில் இருக்கலாம். ஆனால் அவை எதுவுமே நம் மனதின் ராகம், சோகம், மோகத்திற்கு ஒருபோதும் மருந்தாகாது. அதாவது வெளியில் நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் குழப்பத்திற்கு அந்த புறத்தொகுதிகள் ஒருபோதும் தீர்வாகாது என்கிறீர்கள். இது செரிப்பதற்கு சற்று கடினமான ஒரு கசப்பான உண்மைதான். ஆமாம். சரி, கிருஷ்ணரின் அந்த மௌனத்திற்கு என்ன காரணம்? தன் நண்பன் இவ்வளவு துயரப்படும்போது அவர் உடனே உபதேசிக்க தொடங்கி இருக்கலாமே. அங்கேதான் உளவியலின் அடுத்த பாடம் இருக்கிறது. இத இப்படி பாருங்களேன். ஒரு நோயாளி மருத்துவரிடம் செல்லும்போது தன்னிடம் உள்ள நோயைப் பற்றி தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தால் மருத்துவர் என்ன செய்வார்? அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார். சரியாக சொன்னீர்கள். நோயாளி, எனக்கு இன்ன நோய் இருக்கிறது, என்னால் இதிலிருந்து தப்ப முடியவில்லை, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று தன்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் மருத்துவர் சிகிச்சையை தொடங்குவார். ஆஹா. அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் புலம்புகிறானே தவிர அவனிடம் எந்த அறிவுரையும் கேட்கவில்லை. மாறாக தான் எடுத்த முடிவே சரி, தான் சொல்வதே தர்மம் என்று நிரூபிக்க முயற்சிக்கிறான். இப்போது புரிகிறது. அர்ஜுனன் உண்மையில் அங்கே தீர்வை கேட்கவில்லை. தனது புலம்பலுக்கு பரிதாபத்தையும் தனது முடிவுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் தேடுகிறான். நான் சொல்வது சரிதானே கிருஷ்ணா என்ற துணியில்தான் அவனது பேச்சு அமைகிறது. ஆமாம், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அகந்தை இருக்கும் வரை எந்த புதிய அறிவும் உள்ளே நுழைய முடியாதல்லவா? மிக சரியாக பிடித்து விட்டீர்கள். நோயாளி தனது நோயின் தீவிரத்தன்மையையும் தன்னால் அதை சுயமாக தனது அறிவை கொண்டு தீர்த்து கொள்ள முடியாது என்ற தன்னுடைய கயறு நிலையையும் முழுமையாக உணர்ந்து ஒரு குருவிடம் சரணாகதி அடையும் வரையில் பகவான் அமைதி காக்கிறார். அதுதான் சரணாகதி. ஆங்கிலத்தில் சரண்டர் என்பார்கள். முதல் அத்தியாயத்தின் முக்கிய நோக்கமே மனிதனை தனது உணர்வுபூர்வமான பலவீனத்தை முழுமையாக உணரச் செய்து தனது அறிவின் எல்லையை புரிய வைத்து ஒரு குருவிடம் சரணடைய செய்வதாகும். அப்படியானால் அர்ஜுனன் தனது கையிற நிலையை உணர்ந்து தனது அகந்தையை விட்டுவிட்டு நான் உன் சீடன், என்னை காப்பாற்று என்று கிருஷ்ணரிடம் எப்போது சரணடைகிறானோ அப்போதுதான் கீதையின் உபதேசமே தொடங்குகிறது. ஆமாம், அதுவரை கிருஷ்ணர் அமைதியாகவே வேடிக்கை பார்க்கிறார். இது உண்மையிலேயே மனதை திறக்கும் ஒரு மாபெரும் உண்மை. சரணாகதி என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அதுதான் உண்மையான அறிவை தேடுவதற்கான முதல் மற்றும் வலிமையான படி என்பதை இந்த முதல் அத்தியாயம் எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம்,
சரணாகதி இல்லாமல் ஞானமில்லை. சரி, நாம் இதுவரை விவாதித்ததை ஒருமுறை சுருக்கமாக தொகுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் என்பது வெறுமனே ஒரு போர்க்களத்தின் வரலாற்றுப் பதிவு அல்ல. அது ராகம், சோகம், மோகம் ஆகிய மனித மனதின் அடிப்படை நோய்களை துல்லியமாக கண்டறிந்து நமக்கு காட்டும் ஒரு மாபெரும் உளவியல் கண்ணாடி. மிக சரியான சுருக்கம். நம்மிடமுள்ள உலகியல் வெற்றிகளோ பட்டங்களோ இந்த அகநோய்க்கு மருந்தாகாது. ஒரு மனிதன் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையை விட்டுவிட்டு தனது பலவீனத்தை உணர்ந்து சரணாகதி என்ற முதல் படியை எடுத்து வைக்கும்போதுதான் அவனுக்கான மெய்யான ஞான வழிகாட்டுதல் தொடங்கும் என்பதை இந்த அத்தியாயம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. மேலும் இந்த சரணாகதி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அதுதான் உண்மையான பயணத்தின் தொடக்கப்புள்ளி என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. சம்சாரம் என்ற இந்த உளவியல் நோயை அடையாளம் காண்பதுதான் அதற்கான சிகிச்சையை தொடங்குவதற்கான முதல் அடிப்படை. நோயை உணர்வதே குணமடைதலின் முதல் கட்டம். மிக நேர்த்தியாகவும் ஆழமாகவும் பகுப்பாய்வு செய்தீர்கள். இந்த ஆழ்ந்த ஆய்வை நிறைவு செய்யும் முன் நேயர்களே உங்களை சிந்திக்கத் தூண்டும் ஒரு புதிய மாற்றுப் பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஆதாரங்களின்படி நாம் பார்த்தால் அர்ஜுனனின் அந்த மாபெரும் சோர்வும் அவனது உடலின் நடுக்கமும் அவனது அறிவின் வீழ்ச்சியும் தான் அவனது ஞானத் தேடலின் விழிப்புணர்வின் தொடக்கமாக அமைந்தது. அந்த வீழ்ச்சி இல்லையென்றால் உலகிற்கு பகவத்கீதையே கிடைத்திருக்காது. ஒரு அருமையான சிந்தனை. அப்படியானால் நேயர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் மாபெரும் குழப்பங்களும் சோதனைகளும் உங்கள் திறமைகள் அனைத்தும் செயலிழந்து நீங்கள் செய்வது அறியாது நிற்கும் இருண்ட தருணங்களுமே உங்களது உண்மையான விழிப்புணர்வுக்கான தேடலின் தொடக்கப் புள்ளியாக இருக்குமோ? அந்த இருளே புதிய ஒளியின் வாசலாக இருக்குமோ? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த ஆய்வில் உங்களை சந்திக்கிறோம்.